கணித புதிர்கள் பற்றி பார்ப்போம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் வினாத்தாள் 1 14 திறன்களை உள்ளடக்கியதாக வினாக்கள் அமைக்கப்படுகின்றன. இதில் கணித புதிர்களை கற்றுக்கொள்வதன் மூலம் நமது நுண்ணறிவை மேலும் வலுப்படுத்தலாம். கீழே 9 கட்டங்கள் உள்ளன. அவற்றில் 3 கட்டங்களில் உள்ள எண்களை கிடையாகவும், அதாவது இடமிருந்து வலமாகவும், மேலிருந்து கீழாகவும், மூலை விட்டமாகவும் கூட்டினால் 15 வரும். இதனை எவ்வாறு அமைப்பது என்று பார்ப்போம். 1 9 வரையான எண்களை 1, 2, 3 என்று முதல் வரியிலும், அடுத்த வரியில் 4, 5, 6 என்றும் அடுத்த வரியில் 7, 8, 9 என்று எழுதிக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் 2 எண்களுக்கிடையில் வரக்கூடியவாறு 45 பாகை சரிவில் இவ்வாறு 4 கோடுகளை வரையுங்கள். அவ்வாறு மற்றைய பக்கமும் 4 கோடுகள் வரையுங்கள். இப்போது 4 கட்டங்களில் எவ்வித எண்ணும் இல்லாமல் வெற்றிடமாக உள்ளதை அவதானிக்கவும். இந்த கட்டங்களுக்குரிய எண்ணை எழுதுவோம். முதலில் இங்குள்ள 1 இங்கே எழுதுவோம். அடுத்து 9 இங்கே எழுதுவோம். அதன் பின்னர் 3 இந்த கட்டத்தில் எழுதுவோம். அவ்வாறே 7 இந்த கட்டத்தில் எழுதுவோம். இப்போது அம்புக்குறி வழியாக திருப்ப வேண்டும். இப்போது எல்லா பக்கமும் கூட்டினால் கிடைக்கும் விடையை பாருங்கள். 15 வரும்.